ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 2 பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ். ஓகேவா, நம்ம ப்ரீவியஸ் கிரேட்ஸ்லலாம் வந்து அல்ஜிப்ரேக் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதில் ஒரு ஸ்பெஷல் டைப் தான் வந்து லீனியர் பாலினாமியல்ஸ் அப்படின்றது. ஓகேவா, ஸோ அந்த அல்ஜிப்ரேக் எக்ஸ்ப்ரெஷனோட ஒரு ஸ்பெஷல் டைப் தான் வந்து லீனியர் பாலினாமியல். ஸோ அல்ஜிப்ரேக் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது x+2 அப்படின்றது ஒரு எக்ஸ்ப்ரெஷன், அல்ஜிப்ரேக் எக்ஸ்ப்ரெஷன். 3y அப்படின்றது ஒரு அல்ஜிப்ரேக் எக்ஸ்ப்ரெஷன். அதாவது ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கக்கூடாது. ஈக்குவல் டு சிம்பிள் இருந்துச்சுன்னா அது ஈக்குவேஷன் ஆயிரும். ஓகேவா, ஸோ எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்றது ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் கான்ஸ்டன்ட்லாம் மிக்சட் ஆகி அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன் இந்த மாதிரி சிம்பிள்ஸோட வர்றது தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதோட இன்ட்ரடக்ஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ we have learnt about algebraic expressions in earlier grades. In this chapter, we will learn about the special type of algebraic expression called linear polynomials. Linear polynomials உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு பவர் இருக்காது. ஓகேவா, வேரியபிள்ஸ்க்கு பவரே இருக்காது. ஸோ x+y அப்படின்றது இது ஒரு லீனியர் பாலினாமியல் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா இதுக்கு பவர் இல்லை. பவர் இல்லை அப்படின்னும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பவர் வந்து 1 இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ x/1 = x தானே, y/1 = y தானே. ஸோ பவர் வந்து 1 இருந்துச்சுன்னா அது லீனியர் பாலினாமியல்ஸ். அதர்வைஸ் பவரே இல்லை அப்படின்னும் நீங்கள் வச்சுக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா, ஸோ அதுதான் லீனியர் பாலினாமியல். So let us first consider a few examples of algebraic expressions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ரியல் லைஃப் ஸ்டோரி மாதிரியே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பென்சில் ஷாப். ஓகேவா, ஸோ இதில் வந்து ராஜு அப்படின்னு ஒரு பாய் இருப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு ஸ்டோருக்கு போகிறான். ஓகேவா, அந்த ஸ்டோருக்கு போய் பார்க்குறப்போ இந்த மாதிரி சீல்டு பாக்ஸ் இருக்குது. ஸோ ரெட் கலர் பாக்ஸ் இருக்குது, ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குது. ஸோ ரெட் கலர் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பென்ஸ் இருக்குது, ப்ளூ கலர் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பென்சில்ஸ் இருக்குது. ஸோ பென் வந்து பார்த்திங்கன்னா 4 பென்ஸ் இருக்குது அண்ட் பென்சில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 பென்சில்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப் ஓனர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரெட் கலர் பாக்ஸில் வந்து 4 பென்ஸ் இருக்குது, ப்ளூ கலர் பாக்ஸில் வந்து 5 பென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, இப்போ ராஜு வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, எக்ஸ் நம்பர் ஆஃப் ரெட் பாக்ஸஸ் வாங்குகிறான் அண்ட் ஒய் நம்பர் ஆஃப் ப்ளூ பாக்ஸஸ் வாங்குகிறான். எத்தனை நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் இஸ் அ வேரியபிள், என்னதானாலும் இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், என்னதானாலும் இருக்கலாம். ஸோ எக்ஸ் நம்பர் ஆஃப் ரெட் பாக்ஸஸும் ஒய் நம்பர் ஆஃப் ப்ளூ பாக்ஸஸும் வாங்குகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது போக அவனுக்கு வந்து 3 மோர் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிது. இது ரெண்டும் வாங்கிறதுனால 3 பென்ஸ் வந்து ஃப்ரீ எக்ஸ்ட்ரா. ஓகேவா, அப்போ டோட்டலாக அவன் எவ்வளோ வாங்கியிருப்பான் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, எப்படி ஃபிகர் அவுட் பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ அவன் வந்து 2 பாக்ஸஸ் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. 2 பாக்ஸஸ் ஆஃப் பென்ஸ் வாங்குறான் அப்படின்னா அவன் எத்தனை பென்ஸ் வாங்குவான் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? 2 × 4 போடுவீங்க. கரெக்டாக? அப்போ 2 4s are 8 பென்ஸ் வாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிடுவீங்க. இப்போது 3 பாக்ஸஸ் ஆஃப் பென்சில்ஸ் வாங்குகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒய் வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. 3 பாக்ஸஸ் ஆஃப் பென்சில்ஸ் வாங்குகிறான் அப்படின்னா அப்போ எத்தனை பென்சில்ஸ் வாங்கியிருப்பான்? அப்போ 3 × 5 = 15. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இங்கே நமக்கு வந்து நம்பர்ஸ் கொடுக்கல, ஜஸ்ட்டு வேரியபிள்ஸ் தான் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் ரெட் பாக்ஸஸ் வாங்குறான்னா அப்போ 4 × x அப்படின்னு போடணும். ஒய் நம்பர் ஆஃப் ப்ளூ பாக்ஸஸ் வாங்குறான்னா +5y அப்படின்னு போடணும். இது போக அவனுக்கு 3 பென்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படின்னா +3 அப்படின்னு போடணும். ஸோ 3ன்றது இந்த இடத்துல கான்ஸ்டன்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லணும்.
ஓகே, இப்போ நம்ம குயிக்காக உங்களுக்கு இங்கே ரீட் பண்ணலாம், உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Raju went to a shop where there were sealed boxes of different colors on sale. The shop owner told him that the red boxes have 4 pence each and the blue boxes have 5 pence each. Now, if Raju bought X red boxes and Y blue boxes, how can he quickly figure out the total quantity of pens and pencils? Also, if he got 3 extra pens free, how many pencils and pens did he get altogether? ஸோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் பண்ணியிருக்கோம் 4x + 5y + 3. இதுதான் ஆன்சர். இது ஏன் ஆன்சர்ன்றது உங்களுக்கு இப்போ கிளியர் ஆயிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்சர்வ் தட் எக்ஸ் ரெட் பாக்ஸஸ் வில் ஹேவ் 4x pens. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்றதை உங்களுக்கு டீட்டெயில்டாக இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்சர்வ் தட் X red boxes will have 4x pens and Y blue boxes will have 5y pencils. Also, he got 3 extra pens free. Thus, the total number of pens and pencils is given by algebraic expression 4x plus 5y plus 3. ஓகேவா? ஸோ இதில் சம் இம்பார்ட்டண்ட் டெஃபினிஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. அதாவது டேர்ம்ஸ்னால் என்ன, கோஎஃபிஷியன்ஸ்னால் என்ன, கான்ஸ்டன்ட்னால் என்ன, வேரியபிள்ஸ்னால் என்னன்றது இருக்குது. இந்த 4 டேர்ம்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? இப்போது இந்த எக்ஸ்ப்ரெஷன் வச்சே இதெல்லாத்தையும் ரீகால் பண்ணலாம். 4x + 5y + 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு இதுவும் ஒரு டேர்ம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு இதுவும், அதாவது இந்த சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சிம்பிளை விட்டுட்டு இந்த ஹோல் இது ஒரு டேர்ம், இந்த ஹோல் இது செகண்ட் டேர்ம், இந்த ஹோல் இது தேர்டு டேர்ம். ஸோ அப்போ இதில் 3 டேர்ம்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, வேரியபிள்ஸ் பக்கத்தில் இருக்கிற நம்பர். இப்போ எக்ஸ் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது? 4 இருக்குது. அப்போ 4 வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஒய் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது? 5 இருக்குது. ஸோ 5 இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். பட் 3யை போயிட்டு நீங்கள் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது பக்கத்தில் எந்த விதமான வேரியபிள்ஸும் இல்லை. 3 வந்து என்னது? 3 இஸ் அ கான்ஸ்டன்ட். 3யை வந்து ஜஸ்ட்டு வெறும் நம்பர் இருக்குன்னா அது நீங்கள் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லணும். லெட்டர்ஸ் இருந்ததுன்னா வேரியபிள்ஸ்ன்னு சொல்லணும். இப்போ எக்ஸுன்றது ஒரு வேரியபிள். ஏன் அந்த வேரியபிள் சொல்கிறோம்? அதோட வேல்யூ மாறிட்டே இருக்கும். எக்ஸுன்றது நான் வந்து 1ன்னு போட்டுக்கலாம், 2ன்னு போட்டுக்கலாம், 3ன்னு போட்டுக்கலாம், 4 போட்டுக்கலாம், இந்த மாதிரி என்ன நம்பர்ஸ்னாலும் போட்டுக்கலாம். ஸோ வேரியபிள்ஸோட வேல்யூஸ் மாறிட்டே இருக்கும். கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து மாறவே மாறாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ இதை ரீட் பண்ணி பார்க்கலாம். இன் திஸ் எக்ஸாம்பிள் 4x, 5y and 3 are terms of the expression x and y are the letter numbers. லெட்டர் நம்பர்ஸை தான் நம்ம என்ன சொன்னோம்? வேரியபிள்ஸ்ன்னு சொன்னோம். கரெக்டாக? The numbers 4 and 5 are the coefficients of x and y respectively and 3 is a constant. From now onwards, we will use a widely used alternate word for letter numbers, that is variables. Okay, thus in the expression 4x plus 5y plus 3, we say that the variables used are x and y. அதாவது லெட்டர் நம்பர்ஸ், நம்ம எக்ஸ் ஒய்யை தான் நமக்கு வந்து லெட்டர் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லெட்டர் நம்பர்ஸ்னால் நம்ம என்ன சொல்கிறோம்? அதோட ஆல்டர்னேட் வேர்டு தான் நமக்கு வேரியபிள்ஸ். அப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் நமக்கு வேரியபிள்ஸ்ன்னு பார்த்தா எக்ஸ் ஒய் தான் வேரியபிள்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.